இது 10th February 2020 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பொங்கி வழிகிற அன்பை குறித்து பார்ப்போம். நிறைய பேர் எப்படியாவது காலேஜ் படிப்பை முடிக்கணும், இல்லைனா மாஸ்டர்ஸ் முடிக்கணும், இல்லைனா பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு குறிக்கோள்களை வச்சுட்ருப்பாங்க. அப்படி இல்லைனா வேலையில் இந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், அப்படிலாம் குறிக்கோள்களை வச்சுட்டு அதுக்காக விடாமுயற்சி செய்து கடுமையாக உழைத்து அதை பின்தொடர்ந்து ஓடி அந்த குறிக்கோள்களை அடைய பிரயாசப்படுவாங்க. அப்படி தானே? அந்த மாதிரி நாமும் அன்பு அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சுட்டு விடாமுயற்சியோடு கடுமையாக உழைத்து அதை பின்தொடர்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய அன்பு அப்படின்ற அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும்? அதை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தை பார்ப்போம். அதில் பரிசுத்த பவுல் எழுதின 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பாகத்தை இன்னைக்கு பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்கு? அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து அப்படின்னு போட்டிருக்கு. அதே இதை நம்ம இங்கிலீஷ் பைபிளில் ESV டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு? மே த லார்ட் மேக் யூ இன்க்ரீஸ் அண்ட் அபவுண்ட் இன் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்முடைய அன்பில் நம்ம பெருகி அப்புறம் பொங்கி வழியணுமா அந்த அன்பில். அப்போ நம்மள்ட்ட கொஞ்சோண்டு அன்பு இருக்கக்கூடாது, நம்முடைய அன்பு பெருகி பொங்கி வழிகிற அன்பாக இருக்கணும் அப்படின்னு புரியுது. அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வாழும்போது மட்டும்தான் வரும். அந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறப்ப நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணாலும் மற்றவங்களுடைய தேவைகளை நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக வைத்து நம்முடைய பொங்கி வழிகிற அன்பை மற்றவங்களுக்கு காட்டுவோம். சரியா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பில் ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறது போல் எங்களால் மற்றவங்க மேலே அன்பாக இருக்க முடியலையா? கொஞ்சோண்டு அன்பை வேணும்னா எங்களால் காட்ட முடியும். ஆனால் இந்த பெருகி பொங்கி வழிகிற அன்பெல்லாம் எங்களால் காட்ட முடியலையா? அதனால நாங்கள் உங்கள் அன்பினால் நிறைந்த பிள்ளைகளாய் மற்றவர்களுடைய தேவைகளை எங்கள் தேவைகளுக்கு முன்பாக வைத்து விடாமுயற்சியோடு கடினமான உழைப்போடு இந்த மாதிரியான அன்பை எங்கள் குறிக்கோளை வைத்து நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.